தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேயர்களுக்கு எனது வணக்கம். நம்ம வீடியோவில் என்ன நம்ம பார்த்துட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் குரு பயிற்சி 2024 நடைபெறும் குரு பயிற்சி அனைத்து ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலத்தை தரப்போகிறது என்பதை விரிவு பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அப்போ நம்ம அதனுடைய வரிசையில் அடுத்தது நம்ம என்ன ராசிக்கு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த 2024 குரு பயிற்சி என்ன மாதிரியான பலத்தை தரப்போகிறது அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு இதுவரையிலும் 9ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். சரிங்களா? இது வரைக்கும் 9ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்து நல்ல பலத்தை கொடுத்துட்டு இருந்தார். சரி, ஆனால் அந்த குரு இப்போ நமக்கு 2024 மே மாதத்துக்கு அப்புறம் 10க்கு செல்ல போகிறார். 10ஆம் இடத்துக்கு செல்ல போகிறார். அதனால் சிம்ம ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி நம்ம பார்க்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்போ வந்த சனி பயிற்சி இருக்கு இல்லையா, மார்கழி மாதம், இப்போ வந்த சனி பயிற்சியும் ஒரு சாதகமற்ற சூழ்நிலை தான் தருது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ராசிக்கு 7ல் சனி நேரடியாக பார்வை செய்கிறார். அதனால் கண்டக சனியாக இருக்கிறது. அதனால் சனியும் சாதகமற்ற சூழ்நிலை தந்து கொண்டிருக்கிறார். குருவும் அதேமாதிரி சாதகமற்ற சூழ்நிலையை தரப்போகிறார் அடுத்து வரப்போகிற குரு பயிற்சிக்கு அப்புறம். அதனால் பார்த்திங்கன்னா முற்றிலும் ஒரு மாறுபட்ட கோணத்தில் ஒரு கஷ்டமான சூழ்நிலையை தருவார் அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் கிடையாது. ஏன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு அப்போ சிம்மராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்துலையுமே எச்சரிக்கையாக இருக்கணும். எச்சரிக்கையாக இல்லை அப்படின்னாவே நஷ்டம்தான். கண்டிப்பாக பொருளாதாரத்தில் பெரிய சிக்கல் வரும். பொருளாதாரம்னா ஒரு அதிக தொகை உங்கள் கைவிட்டு போகும்னா வீண் செலவாக மாறும். சுப செலவுங்கிறது வேறு, வீண் செலவுங்கிறது வேறு. திடீர்னு ஒரு உடம்பு செலவாக போகுது, ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்சம் செலவாச்சிங்க, ஒரு 5 லட்சம் செலவாச்சிங்க, இல்லை 10 லட்சம் கூட செலவு பண்ணலாம். அந்த மாதிரி ஆகும். ஒரு பெரும் தொகை வீண் விரயமாக செலவாக போகிறது. அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா அந்த செலவை பாதி குறைக்கலாம். ஆனால் கவனம் இல்லைன்னா கண்டிப்பாக நினைச்சதை விட அதிகமாக கூட செலவாகும். சரிங்களா? பொருள் கூட கை மாறலாம். இடம் வைக்க போகிறேங்க, நிலம் விளையாண்டுருக்கேன், கடன் சும்மா அதிகமாக போயிடுச்சு, அதனால் நிலத்தை ஒரு லேண்டை விற்று கடன் அடைக்க போகிறேன் அப்படின்றது, அந்த மாதிரினா பொருள் கை மாறுறது, அந்த மாதிரிலாம் நிகழ்வு உங்களுக்கு வரும். அதனால் இருக்கிற ஜீவனம், இருக்கிற பொருளாதாரம், இருக்கிற அமைப்பு, வீடு அமைப்பு எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இல்லைன்னா அங்கே தான் ஒரு குறை வரும். நல்லா இருந்துகிட்டே இருந்திருப்பாங்க, திடீர்னு வீட்டில் ஏதாச்சும் ஒரு அந்த காலத்தில் பூர்வீகத்தில் உள்ளவங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க. எங்களுக்கு வீடு பங்கு இருக்குது, எங்கள் பாட்டன் பேரில் அந்த வீடு இருக்கும்பாங்க. ஆனால் அது இன்ன வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. சரிங்களா? அந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு ஈடுபடுவீங்க. அப்புறம் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் இதுக்கு கோர்ட்டுக்கு போவீங்க, வக்கீலை பார்ப்பீங்க, அதுக்கு ஒரு கேஸ் பண்ணுவீங்க. அப்போ அதுக்கு கொஞ்சம் செலவாகும் இல்லையா? அது மாதிரி வீண் செலவுகள், வீண் விரயம் நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடலில் ஏதாச்சும் ஒரு திடீர்னு ஒரு பிரச்சனை வரும். திடீர்னு வரும். திடீர்னு ஒரு பிரச்சனை வரும். நல்லா இருந்திருக்கும், திடீர்னு ஒரு மயக்கம் வந்துடும், உடனே ப்ரெஷர்ன்றுவாங்க. இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு சர்ஜரி, ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி ஆகிடும். அது 1 லட்சம் 2 லட்ச ரூபா பக்கம் செலவாகிடும். ஒரு மேஜர் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்போ அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் பார்த்துக்கணும். உடம்பு மேலே ரொம்ப அக்கறையாக செலுத்தணும். சிம்மராசிக்காரர்கள் மீண்டும் சொல்ல போகிறது என்னென்னா, உங்கள் உடம்பை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கொள்ளுங்கள், மனதையும் பத்திரமாக பார்த்துக்கொள்ளுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய மனம் உங்களை விட்டு போய்விட்டது. வெளில போல மனம் மாறிடுச்சுன்னு அர்த்தம். நல்ல சிந்தனை நோக்கி போகாமல் கெட்ட சிந்தனை நோக்கி போகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டத்தில் உங்களுக்கு தந்திரம், மந்திரம், சூழ்ச்சிகள்லாம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நல்லா உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ள அவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. அது உங்களுக்கு தெரியாது, பின்னாடி தான் தெரியும். ஆனால் நல்லா பழகுற, நான் என்ன சொல்கிறதுனா, உங்கள் ரத்த உறவும் அப்படி தான். உங்கள் கூட பிறந்த ரத்த உறவை கூட உங்களுக்கு துரோகம் செய்யலாம். கொஞ்சம் கவனம் பார்த்துக்கோங்க. கூட பிறந்த அண்ணன் தம்பி குடும்பம், இல்லை பாட்டன் முப்பாட்டன், அந்த லைனில் உள்ளவங்க, இல்லை சித்தமக்கு பெரிய பங்காளி சொல்கிற பார்த்தியா, பங்காளி பகைன்னு சொல்லுவோம். அந்த மாதிரிலாம் பங்காளி எல்லாமே இப்போ பகை ஆவார்கள். சொத்து பிரச்சனை வச்சு வரலாம். வீண் விவாதங்கள், தேவையில்லாத பிரச்சனை, வம்பு வழக்கு. திடீர்னு ஒரு கோர்ட்டில் நம்ம நல்லா இருப்போம், இன்னொரு கூட போயிருப்போம், அவன் தப்பு பண்ணி போகிற நம்மளை கோர்ட்டில் கேஸ் பண்ணிடுவாங்க, ஃபெயில் பண்ணிடுவாங்க, நம்ம அலைஞ்சிட்டு இருப்போம் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும். அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் நடக்கிற வாய்ப்பு இருக்குது. அதனால் வம்பு வழக்கு, வீண் பிரச்சனைகளெல்லாம் கவனமாக இருங்க. சிக்கினீங்கன்னா அப்புறம் அதுலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு சனியும் சரியில்லை, குருவும் சரியில்லை அப்படிங்கிறதால அப்படின்னா ரொம்ப கவனமாக இருங்க. 10ல் குரு அப்படின்னாவே பெரும்பாலும் உங்களுடைய கையில் இருக்கும் பொருள் அத்தனையும் வேஸ்ட் செலவு. நீங்கள் எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் செலவு அப்படியெல்லாம் கரைஞ்சிரும். ஒரு 10 லட்சம் 5 லட்சம் வச்சுருந்தாலும் அப்படியே கரையும். கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிக்கிட்டே வந்துடும். கடைசியில் ஒன்றுமே இருக்காது.
ஆனால் பின்னாடி பார்த்தா அதுலேருந்து நம்ம நல்லது நடந்திருக்குமா? நடந்திருக்காது. எதாவது கெட்டதாக நடந்திருக்கும். வீண் செலவு தான் பண்ணியிருப்போம், தண்ட செலவு பண்ணியிருப்போம். அப்போ அவ்வளவும் உங்களுக்கு நல்ல செலவை தர வாய்ப்பு கிடையாது. அதனால் சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப 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 கவனமாக இருங்க. கணவன் மனைவி கூட பழக்க வழக்கத்தில் விட்டு கொடுத்து போயிடுங்க. பிரச்சனை வளர்த்துக்க தேவையில்ல. பிள்ளைகள் கூட சரிதான், அதிக அவங்கள கண்டிக்கிறேன்னு சொல்லி கண்டித்து அதே உங்களுக்கு அப்புறம் அவங்க பிள்ளைங்களோட உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வர மாதிரி தோணும். அதனால் விட்டு கொடுத்து போகிற மாதிரி பண்ணுங்கள். அதிகமாக வீட்டில் இல்லாமல் பிள்ளைகளோடனும் குடும்பத்தோடு இல்லாமல் கொஞ்சம் வெளியில் தங்கி வேலை செய்ய பாருங்கள். இல்லைன்றால் வெளிநாடு போய் வேலை செய்யணும்னா அதுமாதிரி பண்ணிக்கோங்க. வீட்டில் இல்லாமல் வெளியில் தங்கி வேலை செய்கிறது கொஞ்சம் உங்களுக்கு சிறந்ததாக கருதப்படுகிறது. இந்த மாதிரி டயத்தில் வந்து அதிக பொருளாதாரம் போட்டு வேலை செய்கிறேன், தொழில் தொடங்கிறதுக்கே ஆகாது. உங்களுக்கு இருக்கிற தொழிலே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். இருக்கிற தொழில் நஷ்டம் வந்துடும். ஏற்கனவே இருக்கிற தொழில் வச்சுன்னா அதை விட்டுட்டு வந்திருப்பீங்க. அதனால் புதுசாக நான் அதை செய்ய போகிறேன், இது செய்ய போகிறேன், அதில் ஒரு 5 லட்சம் பணம் போட்டு ஒரு வண்டி வாங்க போகிறேன், அப்படி செய்ய போகிறேன், அதை வச்சு நான் இப்போ பொழப்பு நடத்த போகிறேன் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக வேஸ்ட்டு. நினைக்கலாம், நடைமுறைப்படுத்துறீங்கன்னு சொன்னால் அதில் எல்லாம் கஷ்டமாக போயிடும். அதனால் இந்த காலகட்டங்கள் பணம் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. எதுவுமே செய்ய வேண்டாம். எதுவுமே செய்யவும் முடியலையா, நீ கூட அமைதியாக ஒரு இடத்துல படுத்துக்கோங்க. சரிங்களா? பொறுப்பை மற்றவங்கள ஒப்படைச்சிட்டு நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க மாதிரி ஆடுங்க. இல்லையா எங்கேயாச்சும் வெளிலுக்கெல்லாம் போகிற மாதிரி மனசு ரொம்ப சரியில்லை அப்படின்னு சொன்னால் எங்கேயாச்சும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ஆன்மீக சுற்றுலாவுக்கு போயிட்டு வாங்க. எங்கேயாச்சும் வெளில கோயிலுக்கு போகணும், ரொம்ப தூரம் போயிட்டு வாங்க, ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அந்த மாதிரி ஒரு நல்ல இடத்துக்கு போயிட்டு வந்துடுங்க. இல்லை என்றால் மனம் உங்களுக்கு மாறாமல் இருந்துக்கிட்டே இருக்கும். மன போராட்டங்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். இல்லை கூட குடும்பத்தோடு இருந்துக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். சின்ன பிரச்சனை, மனைவியோட கருத்து வேறுபாடு, விட்டு கொடுத்து போக மாட்டாங்க, அவங்க எதுவும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நாம் ஒன்று சொல்லுவோம், அது விவாதமாக மாறி பிரச்சனை கொண்டு போய் விட்டுரும். அப்புறம் அவரை ஏதாச்சும் நம்ம சொல்ல போகும்போது அவங்க இல்லைன்னா அவங்க வேலைச்சும் பண்ண போய் திரும்ப மருத்துவ செலவு உண்டாகி போயிடும், அது வீண் செலவு மாறிடும். அதனால் இந்த காலகட்டத்தில் மனைவியையோ இல்லை பிள்ளைகளையோ இல்லை அப்பா அம்மா கிட்டேயோ கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது தான். அப்பா அம்மாட்டையும் எதிர்த்து பேசுறது, வீண் விவாதம் பேசுறது, இல்லைன்னா குடும்பத்தில் பிரச்சனை வரும். இந்த சொத்து தகராறு, அண்ணன் தம்பி இருந்தாங்கன்னா பிரச்சனை வரும், சொத்து தகராறு வரும். இந்த மாதிரி விஷயமெல்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு நடக்க போகிறது. உடம்புல முக்கியமாக உடம்புல ரொம்ப கவனம் செலுத்தணும். வண்டியில் போகவே கூடாது. இரவு நேரத்துலையோ இல்லை தண்ணி அதாவது மது அருந்தி விட்டு வாகனம் ஓட்டுறது ரொம்ப ரொம்ப தவறுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு ஆபத்து இருக்குது. பெண்கள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இல்லைன்னா அது எங்கேயாச்சும் ஒரு கேரள குண்டி ஓட்டுரும், இல்லை பெரிய விஷயத்தில் ஓட்டுரும். பெண்கள் விஷயத்தில் சொல்ல போனீங்கன்னா இப்போ சிம்மராசிக்காரர்கள் ஒரு காதல் லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோமே, அதை வச்சு பிரச்சனை வரலாம். இல்லை ஜாதி மாற்றம் ஏற்பட்டு திருமணம் நடக்க மாதிரி இருந்துச்சுனாலும் அதில் பிரச்சனை வரும். சரிங்களா? அந்த மாதிரிலாம் மனம் போகும். அதனால் அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நல்ல விஷயத்தை கொஞ்சம் தள்ளி போடுங்க. நல்ல விஷயத்தை உடனே செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதில் வச்சு குறை வரும். இந்த காலகட்டத்தில் ஒரு திருமணம் செய்ய போகிறீங்க, ஒரு செய்ய போகிறோன்னா ஆழ்ந்து சிந்திச்சு செய்யுங்க. தக்க வயதாக இருந்தால் செய்யுங்க, இல்லைன்னா செய்ய வேண்டாம், இல்லைன்னா தடைப்பட்டு போயிடும். இல்லைன்னா அதற்குண்டான ஜோதிட ரீதியான பரிகாரம் எதிர்த்து இருந்துச்சுன்னா அதை செஞ்சுக்கோங்க. இல்லை அதற்குண்டான ஸ்தலத்துக்கு சென்று பரிகாரம் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போகிறது ரொம்ப நல்ல பலனை உங்களுக்கு தருதுன்னு அர்த்தம். அதனால் ரொம்ப உடலையும் கட்டுப்படுத்தணும், உடலையும் கட்டுப்படுத்தி வைக்கணும், மனதையும் கட்டுப்படுத்தணும். சரிங்களா? அப்போ சிந்தனையை கட்டுப்படுத்தணும்னு சொன்னால் அது கொஞ்சம் போராட்டம் தான் வரும். இருந்தாலும் கவனமாக இருந்தால் தான் இந்த காலகட்டத்தை நீங்கள் முறையாக கையாள முடியும். இல்லை என்றால் அதிக கடனையும் சுமக்க முடியும், இல்லைன்னா அதிக அவப்பேறு, அதிக அவமானங்கள் நீங்கள் இப்போ சந்திக்க நேரிடும். சரிங்களா? அதனால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு சாதகமற்ற சூழ்நிலையை தான் தரும். அதுவும் பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். அடுத்தவங்க விஷயத்துக்கு முன்னாடி நிற்கிறது, நான் அடுத்தவங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்குறேன், இந்த அவங்களுக்கு நான் 2 லட்சம் கேட்டாங்க, நான் வாங்கி தரப்போகிறேன், என் பேரில் நான் வாங்கி தரப்போகிறேன், இல்லை என்னுடைய பேரில் சொத்தை நான் மாற்றி அவங்களுக்கு நான் பணம் வாங்கி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ரொம்ப பெரிய சிக்கலாக உண்டாகிவிடும். அதுவே உங்களுக்கு பெரிய விளைவை ஏற்படுத்தும். அதனால் சிம்மராசிக்காரர்கள் வந்து இந்த குறிப்பேற்றில் வந்து ரொம்ப ரொம்ப கவனம் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. அதுமாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கு படிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கல்லில் தடை ஏற்படும். அதிக மார்க் எடுக்க முடியாது. உங்கள் சிந்தனை ஏதாவது வேறு மாதிரி போகும். அதிக மார்க் எடுக்க முடியாது, இல்லைன்னா ஒரு ஃபெயிலாக கூட ஆகலாம், வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால் இந்த காலகட்டத்தை ஒரு முடிந்தளவு நிதானத்துடனும் எச்சரிக்கையுடனும் நீங்கள் கடந்தீங்கன்னா உங்களுக்கு வேறு எந்த ஒரு பிரச்சனை வரப்போகிறது கிடையாது. உடல்லையும் கவனம் செலுத்தணும், மனம் ரீதியாகவும் கவனம் செலுத்தணும், குடும்ப ரீதியாகவும் பொழப்பு ரீதியாகவும் கல்வி, வண்டி, வாகனம், எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே இப்போ உங்களுக்கு
சாதகமற்ற சூழ்நிலை தான் தருதுங்கிறதால அனைத்து விஷயத்துலையுமே கவனமாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். பெரும்பாலும் பொருளாதாரம் போடாமல் ஏதாச்சும் வேலை செய்யணும்னா செஞ்சுக்கோங்க. பொருளாதாரம் போட்டுனா வேலை செய்யணும் அப்படின்னு அவசியம் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த விஷயத்தை கொஞ்சம் தவறுங்க, சரிங்களா? இல்லைன்னா அதிகம் பொருளாதாரம் போடாமல் ஏதோ கொஞ்சம் பாருங்கள். கூட்டு தொழிலே போய் உங்களுக்கு உதவாது, கூட்டு தொழிலும் உங்களுக்கு உதவாது. நீங்கள் தனியாக தொழில் செஞ்சாலும் அதுவும் உங்களுக்கு உதவ போகிறது கிடையாது. அதனால் தொழில் ஸ்தானமே உங்களுக்கு கெட்டு போயிருக்கு அப்படின்றதால கொஞ்சம் நிதானத்தோடு இருங்கள். கண்டிப்பாக திருமணம் நோக்கி, அதாவது கல்யாணத்திற்கு தயாராக போகிறவர்கள் கொஞ்சம் தடைப்படும். பொண்ணை பார்க்க போகிறீங்க, மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு லேட்டாகும். இதான் போனோம், ஒரு பொண்ணு நம்மளுக்கு பார்த்தோம், கல்யாணம் பண்ணிட்டோம், முடித்தோம் அப்படின்னு இருக்கவே இருக்காது. இதே ஒரு 15 பொண்ணு பார்க்குறோம், தடைப்பட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கும். இல்லைன்னா கவனமாக இல்லாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப தடை ஏற்பட்டுகிட்டே இருக்கும். தடைன்னா என்ன அர்த்தம்? நிச்சயதார்த்தம் வரைக்கும் கல்யாணம் நின்றோம், அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் அந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா தடை நிகழும் வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு வரப்போகிறது. குறும் சாதகமற்ற சூழ்நிலை இல்லைங்கிறதால பணமும் உங்களுக்கு பலனை தராது. அப்படின்றதால உங்கள் கையில் இருக்கும் பணம் அவ்வளவும் நிறையான மனம் நிறைவான செயலை தர வாய்ப்பு கிடையாது, மனம் குறைவான செயலை தான் தர வாய்ப்பு இருக்கிறது. அதனால் பணம் சார்ந்த விஷயத்துலையும் கவனமாக இருந்து இந்த குறிப்பேச்சை ரொம்ப கிடக்கிறது ரொம்ப நல்லது. அது மாதிரி உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஆலங்குடி குரு பகவான் கோயிலுக்கு சென்று வழிபடுவது ரொம்ப நல்லது. அதே மாதிரி திருநாள் சனீஸ்வரன் கோயிலுக்கும் சென்று வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது, சாலச்சிறந்தது. சிவன் கோயில், அதிகமாக சிவன் கோயிலுக்கு செல்வது ரொம்ப ரொம்ப சாலச்சிறந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கிரிவலம் சென்றீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு அடிபடும். நவக்கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி தரும் அப்படிங்கிறத நம்ம சந்தேகம் முடியாது. அதனால் கிரிவலம் அதிகமாக திருவண்ணாமலைக்கு கிரிவலம் சென்று வழிபடுவது ரொம்ப நல்லது. அது உங்களுக்கு ஒரு பெரிய பரிகாரமாக சொல்லப்படுகின்றது. மற்றபடி உங்கள் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அருகாமையில் உள்ள சிவன் கோயிலுக்கு அடிக்கடி செவ்வாய், வெள்ளிக்கிழமை இல்லை தினந்தோறும் கூட செல்வது ரொம்ப நல்லது. சிவன் கோயிலுக்கு சென்று வழிபட்டாவே உங்கள் இந்த மாதிரி கஷ்டமெல்லாம் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு அதிகம். முடிந்தவரை இந்த மாதிரி காலகட்டத்தில் அதிக ஆன்மீக வழியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொள்ளுங்கள், ஆன்மீக வழியில் உங்களை உட்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படின்னா பெரிய ஆன்மீக சொற்பொழிவில் கலந்துக்கோங்க, ஒரு தியானம் பண்ணுங்க, ஒரு பெரியவருடைய பெரிய ஒரு ஆசிரமமாக இருக்குது பார்த்தீங்களா, அங்கே சென்று வாருங்கள், ஒரு மன அமைதி கொஞ்சம் தியானம் பண்ணிட்டு வந்துடுங்க. அந்த மாதிரி ஆன்மீக ஸ்தலம் சார்ந்த விஷயத்தில் உங்களை ஆட்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுடைய மனம் ஓரளவு நல்ல நிலைமையில் வரும். கொஞ்சம் தீய வினைகள் உங்களை விட்டு அகல்ற மாதிரி தெரியும், சரிங்களா? அதனால் இந்த காலகட்டங்கள் தெய்வ வழிபாடு மிகுந்த காலமாகவும் இந்த குறிப்பறிச்சு உங்களுக்கு அமைகிறது. அப்படி தெய்வ வழிபாடு அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த குருவோட தாக்கம் உங்களுக்கு குறைந்து ஒரு நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குது என்பதை இந்த தருணத்தில் நம்ம சொல்லிக்கிறோம், சரிங்களா? அதனால் ரொம்ப நிதானம், கவனம், எச்சரிக்கையோடு சிறந்து போய் செயல்பட்டீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த ராசிக்கு உண்டான பலனை பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.